இந்திய மற்றும் பாகிஸ்தான் படைகள் கட்டுப்பாட்டுக் கோட்டில் எல்ஓசி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளன. காஷ்மீரின் பஹல்காம் நகரில் நடந்த சமீபத்திய கொடிய தாக்குதலைத் தொடர்ந்து பரந்த இராணுவ விரிவாக்கம் குறித்த எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான் தரப்பு துப்பாக்கிச் சூட்டை தொடங்கியதாக இந்திய இராணுவ வட்டாரங்கள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தன. பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீரில் உள்ள ஒரு அரசு அதிகாரி வெள்ளிக்கிழமை துருப்புக்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை உறுதிப்படுத்தினார். ஆனால் முதலில் தொடங்கியது யார் என்று கூறவில்லை. பாகிஸ்தான் அதிகாரி சையத் அஷ்பக் கிலானி கூறினார், பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படவில்லை. இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் கட்டுப்பாட்டுக் கோட்டில் துப்பாக்கிச் சண்டை நடந்ததாகவும் பந்திப்போராவில் நடந்த தனி மோதலில் 2 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐந்தாவது பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட இந்த குழுவைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு உதவி செய்யும் நபருக்கு தகவல்களுக்கு இந்திய காவல்துறை 2 மில்லியன் ரூபாய் வெகுமதியை அறிவித்துள்ளது. இந்த கொடிய சம்பவம் இந்தியாவின் தலைநகரான புதுதில்லிக்கும் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்துக்கும் இடையே ஒரு குறிப்பிடத்தக்க இராஜதந்திர மோதலை தூண்டியுள்ளது. இந்திய அரசாங்கம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலிருந்து விலகியது மற்றும் பாகிஸ்தான் கால்வாய் பாசன திட்டத்தை இடைநிறுத்தியது மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் தனது வான்வெளியை இந்திய விமான நிறுவனங்களுக்கு மூடியது. 3 போர்களில் ஈடுபட்ட அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கீழ்நிலைக்கு கொண்டு சென்றது இந்த அறிவிப்புகள். வெள்ளிக்கிழமை இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி பஹல்காம் பகுதிக்குச் சென்று அந்த பகுதியில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி துப்பாக்கி ஏந்தியவர்களை பூமியின் முனைகள் வரை வேட்டையாடுவதாக உறுதியளித்திருந்தார். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர், இந்தியா தனது உரிமைகளை மீறினால் நாடு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இராணுவம் எந்தவொரு துரதிர்ஷ்டத்திற்கும் எதிராக அதன் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க முழு திறனுடனும் தயாராகவும் உள்ளது என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்.